ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கடன், மனச்சோர்வு, வேலை இழப்பு மற்றும் வாழ்க்கையில் கடந்து செல்லும் பல பிரச்சனைகள் குறித்து நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அனைத்து நம்பிக்கையும் இழந்து விட்டதாகவும் தங்கள் நாளையை எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் தெரியவில்லை என்றும் நாம் நினைக்கின்றோம். இந்த கடினமான காலங்களில் எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்குள் இருக்கும் நாளையை குறித்த பயத்தை இயேசு உடைக்க விரும்புகிறார். அவர் இன்று எங்களுக்கு உதவ விரும்புகிறார். நம்முடைய பயத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது எப்படி என்று அவருக்கு தெரியும். ஒரு பொறியியலாளர் ஒரு வீட்டை வடிவமைக்கும் போது அதனுடைய வலிமை, ஆயுள், அழகு போன்ற பல்வேறு அம்சங்களை கவனமாக கருதுகிறார். மண் தன்மையின் அடிப்படையில் அடித்தளம் எவ்வளவு ஆழமாக செல்ல வேண்டும் என்று பொறியியலாளர் கருதுகிறார். கட்டுமானத்தின் போது ஒரு வீட்டை கட்டுவதற்கு அவர் வழங்கிய விவர குறிப்புகளை சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கவனமாக வடிவமைத்துள்ளார். ஆண்டவர் நம் வாழ்வின் ஒவ்வொன்றையும் காரணத்துடனும் நோக்கத்துடனும் வடிவமைத்துள்ளார். ஆண்டவர் கொடுத்த வடிவமைப்பை நாம் பின்பற்றும் போது நம் வாழ்க்கை உறுதியான அஸ்திவாரத்தில் கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் எதிர்காலத்தை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி அவருடன் நடக்கும்போது நம் எதிர்காலம் படிப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனின் திட்டத்துக்கு கீழ்ப்படிவதும் பின்பற்றுவதும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் தேவனின் திட்டத்துக்கு எதிராக செல்ல நமக்கு சுதந்திரம் உண்டு. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதைவிட நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்வதன் மூலம் நம் எதிர்காலத்தை நாம் முழுமையாக கட்டுப்படுத்துகிறோம் என்று நம்பலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம் வாழ்க்கையின் படைப்பாளரின் வடிவமைப்புக்கு எதிராக நாம் முடிவுகளை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் உடைய ஆரம்பிக்கிறது. இது ஏமாற்றங்களுக்கும் நாளை என்ன நடக்கும் என்ற அச்சத்துக்கும் வழிவகுக்கிறது. இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் உங்களை அணைத்துக் கொண்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர விரும்புகிறார். மேலும் வேதம் மனித குலத்துக்கான தேவனின் வாக்குறுதிகளால் நிரப்பப்பட்டுள்ளது. அவருடைய வாக்குறுதிகளின் அடிப்படையில் நாம் அவரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் சொன்ன சொல்லிலிருந்து மாறுவதில்லை. அவர் பொய் சொல்லுவதும் இல்லை. எனவே அவருடைய வாக்குறுதிகள் எப்பொழுதும் மாறாது. வாக்குறுதிகளின் அடிப்படையில் நாம் அவரை தைரியமாக நம்பலாம். நம்முடைய எதிர்காலத்தை அவருக்கு அர்ப்பணிக்கலாம். அவற்றில் சில வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருந்தபோது கானான் என்ற இடத்துக்கு செல்லும்படி ஆண்டவர் அவரிடம் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் அவருடைய நாட்களில் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய மனைவி பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தார். ஆனால் அவர் ஒரு பெரிய தேசமாக மாறுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் தனது நாளுக்காக ஆண்டவரை நம்பினார். அவர் ஆண்டவர் போக சொன்ன கானான் தேசத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். ஆண்டவரின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து சென்றார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் விசுவாசத்தின் தந்தை என
வேதத்தில் அழைக்கப்பட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு ஒத்ததாக வேதத்தில் நம் எதிர்காலத்துக்கு பல வாக்குறுதிகள் உள்ளன. தேவன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும் மனிதர் அல்ல. அவருடைய வாக்குறுதிகள் ஒரு நாளும் மாறாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய எதிர்காலத்தை அவருடைய பாதுகாப்பான கைகளில் வைத்திருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். நாம் பயமின்றி எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் இன்று முதல் இயேசுவை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். எல்லா திட்டங்களையும் முடிவுகளையும் இயேசுவிடம் ஆலோசித்து செய்ய வேண்டும். தேவன் நமக்காக உருவாக்கிய நோக்கத்தை நோக்கி நம் வாழ்க்கை சீர் செய்யப்படட்டும். அவர் நம் பரலோக தந்தை. நம் எதிர்காலத்தை குறித்து அவருக்கு பெரிய அக்கறை உண்டு. அவர் நம் கைகளை பிடித்து நம்மை நடத்த விரும்புகிறார். நம் வாழ்வின் ஒரு ரகசிய மூளையை நமக்குள் வைத்திருக்க விரும்பலாம். அந்த மூளையில் அநேக பாவங்கள் இருக்கலாம். அது நம்முடைய குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய நண்பர்கள் அதை அடையாளம் காணாமல் போகலாம். ஆனால் நம் முழு இருதயத்தையும் இயேசு அறிவார். இயேசுவிடம் ஜெபிப்போம். நம் முழு இருதயத்தையும் கட்டுப்படுத்தவும் நாளைய பயத்தை அகற்றவும் நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, நான் உங்களிடம் வருகிறேன். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். நான் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக என் மீது நம்பிக்கை வைத்தேன். நான் தவறான முடிவுகளை எடுத்தேன். தயவு செய்து எனது கடந்த காலத்தை மன்னியுங்கள். நீங்கள் எனக்கு அற்புதமான வாக்குத்தத்தங்களை தந்துள்ளீர்கள். நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவற்றை பிடித்துக் கொள்ள எனக்கு உதவுங்கள் அப்பா. என்னை நேசித்ததற்காக நன்றி. எனது வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள எனக்கு உதவுங்கள். சில நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிறேன். நீங்கள் தான் என் நம்பிக்கை என்பதை இப்போது புரிந்து கொள்கிறேன். என் நாளைய நம்பிக்கை நீங்கள் தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையை தொடுங்கள். எனது எதிர்காலத்தை மாற்றுங்கள். இயேசுவே, உங்கள் மூலமாக நாளைய நான் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். நான் இயேசுவின் வல்லமை மிக்க பெயரில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.